வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் கூட நம்ம சார் மைனஸ் ட்ரேடர்ஸ் கார்ஸுங்க. நம்ம ஷோரூம் இதோட லொகேஷன் பார்த்தீங்களா, அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில், அதாவது புளியம்பட்டி சேவூர் ரோட்டில் குடும்பப்பாளையம் லொகேட் இருக்கு. நம்ம ஒரு 6 வருஷம் யூஸ் கார் பண்ணுறோம். ரொம்ப தெளிவான கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பக்காக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் நியூ சேஃப்ல பெஸ்ட் மைலேஜ் கிங் என்னைக்குமே வந்து பார்த்தீங்களாக்கும் ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய மாருதியிலே பெஸ்ட் கார்னா எப்பயுமே ஆல்டர் கண்ட்ர சொல்லலாம். நம்ம ஏன்னா உங்களுக்கு 800 சிசி வண்டின்றதுனால பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்பேர் காஸ்ட் எல்லாமே கம்மி. ஒரு லோ பட்ஜெட் வண்டியாக இருந்தாலும் சரி, ஹை பட்ஜெட் வண்டியாக சரி, மாருதியை பொறுத்தவரை எப்பயுமே பார்த்தீங்கன்னா மைலேஜ் குறைய சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் நீங்கள் லோ டவுன் பேமெண்ட்டில் வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரிஜினல் கிலோமீட்டரோட வெறும் 47 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் 4 டயர் நல்லா இருக்கு. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்படி சும்மா கத்தி மாதிரி பக்காவாக வச்சிருக்காங்க வண்டியை. ரொம்ப குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி, குறைய சொல்ல முடியாத வண்டி. நீங்கள் தாராளமாக ஒரு டைம் நீங்கள் ஓட்டி பாருங்க. அதே மாதிரி மெக்கானிக் கூட தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. யாருனாலும் வண்டி குறை சொல்லவே முடியாது. ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டி பிடிக்கும், மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 2018 மாடல் ஆல்டோ 800 LXi 47 கிலோமீட்டர் வண்டி வரைக்கும் ஓடி இருக்கு. 4 டயர் நல்லா இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா பக்கா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு 2016 லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சேஃப் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பேனட் பம்பர் எல்லாமே மாறி நியூ சேஃபாக கொடுத்தாங்க உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் இதில் உங்கள் டோர் பேட்ஸ்லையும் சரி, அதே மாதிரி உள்ள இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்களாக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்கவே நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீக்கிரமே பாருங்க, டியூ டோன்ல பிளாக் வித் ரெட்ல போட்டிருக்காங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரிஜினல் கம்பெனி சிஸ்டம் வருது உங்களுக்கு. அருமையா இருக்கு. வண்டி உள்ள உட்கார்றதுக்கு பார்த்தீங்களாக்கும் அவ்வளவு நல்லா மனசுக்கு ஒரு பிடிச்சி நல்லா பீஸ்ஃபுல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வண்டி எடுத்து ஓடுற ஆசையை தூண்டுற மாதிரி அந்த அளவுக்கு வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க சொல்ல வரேன் நான். ஸோ 47,551 கிலோமீட்டர் வண்டி போய் ட்ரோன் ஆயிருக்குங்க. ஸோ ஒரிஜினல் செட்டு வந்துருது. ஸோ ஃப்ரண்ட் ரெண்டு உங்களுக்கு பவர் விண்டோ வந்துருது. அதே மாதிரி உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்துருது. ஏசி எல்லாமே சூப்பராக வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வாங்க அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாம். ஒரே கிளிக் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. வண்டியில் பார்த்தீங்களாக்கும் சென்ட்ரலாக ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸுமே இப்போ லைவ்ல தான் இருக்கு. எந்த விதமான ரீப்ளேஸ் கிடையாது. ரஸ்ட் கிஸ்ட் டென்ட் ஃபிளட் அஃபெக்டடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நம்பிக்கையாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு 100% திருப்தியாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் நல்ல மைலேஜ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். வண்டி இப்போ நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. எப்பயும் ஏசி போட்டு பார்த்துலாம் வாங்க. மாருதி பொறுத்தவரை உங்களுக்கு ஏசி கூலிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ ஏசி கூலிங் இப்போ நல்லா வருது. கிளாஸ் ஏற்றி விட்டு இன்னுமே நல்லா கூலிங் இருக்கும். சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உள்ளதான் சொல்லணும், உள்ளே பார்த்தீங்களாக்கும் வண்டி ஓட்டுனாங்களா சும்மா நிப்பாட்டி வச்சாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சின்ன டஸ்ட் அழுக்கு எதுவுமே இல்லை. நல்லா அப்போசலும் சரி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது. வண்டி 100% குவாலிட்டியாக இருக்கு. டோர் பேட்ஸ்ல உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்துருது. உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏசி கூலிங் உண்மையிலே சொல்லி ஆகணும். ஏசி கூலிங் சூப்பராக இருக்கு. இப்போ ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். கண்டிப்பாக மழை காலத்துலையும் சரி, வெயில் காலத்துலையும் சரி ஏசி கூலிங் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். நம்ம பேனட்டை பார்த்துடலாம். எப்பயுமே சொல்றதான் ஒரு வண்டியோட இன்ஜின் ரூம் வச்சு நம்ம சொல்லிடலாம். அந்த வண்டியில் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ் பண்ணி என்ன இருக்கு இல்லைன்றதை எடுத்துட்டு ப்ராப்பராக நம்ம செக் பண்ணிடலாம். அந்த வகையில் இந்த வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ் ஆக்சிடென்ட் இருக்காது. அப்படியே ஒரு புது வண்டி கண்டிஷன்ல தான் இன்ஜின் ரூம் இருக்கு. இன்ஜின் ரூம் பார்த்தாலே உங்களுக்கே பிடிக்கும். ஸோ அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான், ரீப்ளேஸ்டாக கிடையாது. வண்டி புது வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷன் இருக்கும் அந்த கண்டிஷன் இருக்கு. கேஸ் நம்பர்லாம் பக்காவாக வந்துருது. ரஸ்ட் டென்ட் ரீபோஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க. அந்த ஒரிஜினல் பீஸ் அப்படியே இருக்கு. எங்கேயுமே உங்களுக்கு பேஸ்ட் கலைஞ்சிருக்காது. ஸோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்ஜின் நைஸ்மே பக்காவாக இருக்குது. இப்போ மைக் கொண்டு போகிற இன்ஜின் நைஸ்மே நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அந்த ஒரிஜினல் இன்ஜின் நாய்ஸ் பீட் அந்த வால் சவுண்ட் எல்லாமே பக்கா அப்படி கிளியரன்ஸோட பக்காவாக இருக்குது. உங்களுக்கு தெளிவாக இருக்குது. ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி காமிச்சிடலாம். எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், நம்மளோட வண்டியை பார்த்தீங்களாக்கும் கஸ்டமர் வண்டியாக இருந்தாலும் சரி, பார்க்கிங் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ப்ராப்பராக நம்ம செக் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இன்ஜினை பற்றி கவலைப்படவே தேவையே இல்லை. நம்மளோட 3 செக் பாயிண்ட் நம்ம ஒவ்வொரு டைம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சேஸ் நம்பரு, இன்ஜின் நம்பரு, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்களாக்கும் அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுறக்கான்னு செக் பண்ணிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு பாடியோட குவாலிட்டி, ரஸ்ட்டு, அதன் ஃப்ரண்ட் எஃபெக்ட் செக் பண்ணிடுவோம். வண்டியில் ஃபைனு, போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன ஏ டிஜிட் இருக்குது எல்லாமே செக் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் நம்பிக்கையை எடுத்துகிட்டு போகலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க வேண்டியதுலேருந்து ஏ டிஜிட் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி 2023க்கு மேலே வந்த மாடியில் வந்த காரில் இருக்கக்கூடிய பாடி குவாலிட்டியை விட இந்த வண்டியோட பாடி குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். தாராளமாக நீங்களே உங்கள் மெக்கானிக்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அதேமாதிரி நீங்கள் விஷுவலாகவே வண்டியை பார்க்க ஆசைப்பட்டாலுமே நேரில் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வண்டி இப்பயுமே ரன்னிங்கில் தான் இருக்குது. வண்டியில் உறுதுளி குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல டிக்கி ஸ்பேஸ் உங்களுக்கு. ஒரு 5 சீட்டர் செக்மெண்ட்டில் ஒரு அழகான வண்டி சில்வர் கலரில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் லேட்டஸ்ட் வண்டி. லோ டவுன் பேமெண்ட்டில் ஜஸ்ட் ஒரு 50,000 நீங்கள் கட்டினா போதும் வண்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 சீட்டர் செக்மெண்ட்டில் பின்னாடி பாருங்கள் டிக்கி ஸ்பேஸுமே ஒரு 250 லிட்டர் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே குறை சொல்ல முடியாது.
ஸோ பின்னாடி முன்னாடி வீல் கப்லாம் புதுசு போட்டுருக்காங்க, 4 டயருமே பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. வண்டி எடுத்தா அப்படி ரெடி டு டே தான், இந்த கண்டிஷன்ல தான் வண்டி இருக்கு. எந்த குறையுமே சொல்ல முடியாது. சின்ன 2 ஸ்கிராச்சஸ், நீங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு குறை நீங்களே கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வண்டி அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வெறும் 47,000 கிலோமீட்டர் ஓடுன 2018 மாடல் ஆல்டோ 800 LXi சென்ட்ரல் லாக் ரிமோட் கீயோட இருக்கு. லோ கிலோமீட்டர் ஓடுன வண்டி. இந்த வண்டிக்கு வெறும் 50,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதும், பேலன்ஸ் டவுன் பண்ணி கொடுத்துடலாம். மார்க்கெட்ல இன்னைக்கு 3,500 ரூபாய்க்கு வண்டி எங்கேயுமே கிடையாது. 2018 மாடல் லோ கிலோமீட்டர் ஓடுன வண்டி. இந்த வண்டிக்கு வந்து நம்ம ரைடர்ஸ் காஸ்ட் ஒரே ரேட் ஃபிக்ஸ் பிரைஸ் 2,99,000 கொடுத்துடலாம். மறுபடியும் சொல்றேன், ஒரே ரேட் ஃபிக்ஸ் பிரைஸ். ஸோ 100% வண்டி குவாலிட்டி இருக்கு. நீங்க நம்பிக்கையை எடுத்துட்டு போகலாம். 3,50,000 சொல்லி 3,30,000 சொல்லி திரும்ப உங்களை வர வச்சு உங்கள்கிட்ட பார்க்கிங் பண்ணி அந்த ஆப்ஷன் நம்மள்ட்ட கிடையாது. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம சொல்லிடுவோம். ஸோ 100% நம்பிக்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதே மாதிரி டெய்லி நம்ம வீடியோஸ் பார்க்குறது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுவும் ஷோரூம் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சரி, நேராக திருப்பூர் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து அவினாசி நம்ம சேவூர் ரோட்டில் குறும்பபாளையம் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு. ஒரு 4 கிலோமீட்டர் அவினாசியிலிருந்து தாராளம் விசிட் பண்ணி பாருங்க. நம்ம அங்கே நிற்கக்கூடிய எல்லா வண்டியோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மளோட கேட்டலாக்ல விசிவ் ஆயிரும். ஸோ மறக்காம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கிங்க. தெளிவான வண்டி, அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க.